உலகில் நம்மொழி இனம் சாராத பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட வரலாற்று உண்மை, உலகின் முதல் மொழி தமிழ். உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று தமிழ். உலக மொழிகளின் தாய் தமிழ். உலகில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை பெற்ற மக்கள் சீனர்கள், கிரேக்கர்கள் எல்லாவற்றையும் விட தமிழர்கள். அந்த பெருமை பெற்ற பேரினத்தின் பிள்ளைகள் உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள். அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழி சிதைந்து அழிந்ததால் கலை, இலக்கிய, பண்பாடு, வழிபாடு எல்லாம் சிதைந்து அழிந்து அடையாளங்கள் எல்லாம் அடியோடு அழித்து ஒழிக்கப்பட்டு இனம் அழிந்து நாடு அழிந்து கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான நெருக்கடி நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் தான் உலகில் மிகச்சிறிய எண்ணிக்கை கொண்ட இனங்கள் எல்லாம் தங்களுக்கென்று ஒரு நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது எம்மினமும் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலையை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும். அதற்கு முன்பு தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் தேவை என்று சிந்தித்தவர் நம்முடைய தாத்தா, தமிழர் தந்தை, நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் சீபா ஆதித்தனார் அவர்கள். அந்த கூட்டத்தில் ஒரு துளியாக இந்த அவையிலே பொதுக்குழுவில் கூடியிருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் பேரினத்தின் மக்களே, போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல்.